ஹே நண்பர்களே, ஈவான் இங்கு இருக்கிறார். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். நான் மிஸ்டர் பீஸ்ட் அவரிடமிருந்து ஒரு கடிதம் பெற்றேன். பார். என்ன உண்மையிலா? நீங்கள் உண்மையா பேசுகிறீர்கள்? சரி, அதை திறக்கவும். வாங்க வாங்க. சரி, நாம் பார்க்கலாம். ஓ என் கடவுளே, இதை பாருங்கள். இது மிஸ்டர் பீஸ்ட் லேண்டிற்கு 2 டிக்கெட்டுகள். நான் இதை சரியாக பார்க்கிறேனா? நான் இதை நம்ப முடியவில்லை. நண்பர்களே, நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட் ஐ உண்மையான வாழ்க்கையில் சந்திக்க விரும்பினால் அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை உடனே பொறாமையாக உள்ளது. நீங்கள் எப்போது போக போகிறீர்கள்? மரியா, நாம் இப்போதே போகிறோம். நீ என்னுடன் வர வேண்டும். இதோ சவால். நாம் மிஸ்டர் பீஸ்ட் ஐ கண்டுபிடித்து அவர்களின் முழு பூங்காவையும் ஆராய்வதற்காக பீஸ்ட் லேண்டுக்கு செல்வதற்கு சரியாக 24 மணி நேரங்கள் உள்ளன. வாங்க போகலாம். காத்திரு. என்ன? நான் என் சூட்கேஸை அறை செய்ய வேண்டும். காத்திரு. என்ன? நாம் இங்கே இருக்கிறோமா? ஆம், நாம் இங்கே இருக்கிறோம். இந்த நுழைவை பாருங்கள். இதை வேறு எதற்கும் நீங்கள் தவறாக நினைக்க முடியாது. சரி, வாங்க வாங்க. நண்பர்களே, எங்களுடன் இருங்கள். சாகசம் தற்போது தொடங்குகிறது. வாங்க கிளம்பலாம். உள்ளே கடைசி நபர் அவர்களின் முதல் பரிசை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஹே, என்ன? அது நியாயமில்லை. காத்திரு. நண்பர்களே, இங்கு உள்ள இடத்தின் அளவை பாருங்கள். டிக்கெட் கிடைத்ததற்கு நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இப்போது நாங்கள் சேர்ந்து வந்துவிட்டோம். ஓ, நாம் இந்த முழு இடத்தையும் இன்று இரவில் ஆராயலாம். நான் உண்மையாகவே வீரர் சவாலுக்கு செல்ல விரும்புகிறேன். ஓ வீரர் சவால், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் அங்கே செல்ல விரும்புகிறேன். ஆனால் பாருங்கள், விளையாட்டு பகுதி சிறிது அருகில் உள்ளது. அதனால் நாம் அங்கிருந்து தொடங்கலாம். அனைத்து பகுதிகளையும் முடித்துவிட்டால் நமக்கு சூப்பர் பரிசு கிடைக்கும். அதை நமக்கு கொடுப்பார் என்று நம்புகிறேன். எது எப்படியோ, இழப்பதற்காக நேரம் இல்லை. வாங்க போகலாம். நண்பர்களே, இந்த பகுதி எனக்காகவோ அல்லது ரொனால்டோவுக்காகவோ உருவாக்கப்பட்டது. நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான கால்பந்துவை விரும்புகிறோம். மரியா, நீங்கள் அப்படி ஒரு கால்பந்து ரசிகர் அல்ல, எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சவாலை கொள்வோம். பாருங்கள், இலக்குகளில் ஒன்றை அடிக்க வேண்டும். யாராவது தோற்கிறார்கள் என்றால் பின்னால் உள்ள மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் செல்ல வேண்டும். பார். சரி, எனக்கு கால்பந்து பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க விட மாட்டேன். வாங்க போகலாம். வாங்க போகலாம். அப்படியானால் நண்பர்களே, ஐவான் எப்படி தோற்கிறான்? இலிருந்து நான் ஒரு பெரிய பரிசை வென்றேன் என்பதை இந்த வீடியோவின் இறுதி வரை கண்டறிய உறுதியாக இருங்கள். நண்பர்களே, 2வது ஷாட். ஓ, நீ எவ்வளவு நெருக்கமாக இருந்தாய். மரியா செல், நீங்கள் அதை செய்ய முடியும். இந்த ஒன்றில் நான் நல்லவராக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன லீஸ்ட் ஆனாலும் நான் ஏதாவது அடித்தேன். சரி, எனக்கு இறுதி முயற்சி கிடைத்தது. நான் குறுக்கு கட்டையை அடித்தேன். அது நல்லது என நான் நினைக்கிறேன். மரியா, 3வது முயற்சிக்கு செல். மரியா, நீங்கள் அங்கே செல்ல போறீர்கள் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, ஐவான் வென்றது போல தெரிகிறது. நமக்கு இன்னும் 2 ஷாட்கள் இருப்பதாக நினைக்கிறேன். ஆம் நண்பர்களே, வாங்க. நீங்கள் இதில் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். மரியா, மரியா. சரி மரியா. நண்பர்களே, நான் 1000 புள்ளிகளை பெற்றேன். வாங்க போலாம். மரியா, வாங்க. இல்லை வாங்க. இல்லை இல்லை, தயவு செய்து. இது மிகவும் பரவசமாக இருக்கும். மரியா, நீங்கள் இன்னும் இந்த தண்டனையை பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாங்க. மன்னிக்கவும், ஆனால் மாரியா, என்னை நம்புங்கள், நீங்கள் சரியாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு புல்லட்டை போல பாதையில் ஊடறுத்து பாய்வீர்கள். உங்களுக்கு சிறிது மயக்கம் அல்லது வாந்தி வரக்கூடும், ஆனால் நீங்கள் சரியாக இருப்பீர்கள். வாங்க. இது நல்ல யோசனை என்று உங்களுக்கு உறுதியா? ஆம் ஆம் ஆம். வாங்க. தயவு செய்து, நான் தயவு செய்து வெறுமனே. அவர் உண்மையிலேயே சரியாக இருக்கும். 15 minutes later. ஓ மரியா, அது எப்படி இருந்தது? அது பயமூட்டியது, ஆனாலும் ஓரளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஓ, ஆகவே அரியா, இந்த ஒவ்வொரு முறை பின்னும் நாம் சிறிது ஓய்வெடுக்க வேண்டும். எனவே நாம் பரிசு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பரிசு பகுதி. ஆம் ஆம், நான் ஒவ்வொரு பரிசையும் வெல்ல போகிறேன். ஒவ்வொரு இன்ஸ்ட் பேஸ்ட் விளையாட்டையும் நான் பெற போகிறேன். வாங்க. சரி, வாங்க. சரி நண்பர்களே, இப்போது நாங்கள் பரிசு பகுதியில் உள்ளோம் மற்றும் நாங்கள் எவ்வளவோ பரிசுகளை வெல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நான் எவ்வளவோ வெல்ல முயற்சி செய்ய போகிறேன். நான் வெல்ல போகிறேன். எனவே எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுகிறேன். சரி நண்பர்களே, நான் ஸ்டாக்கை விளாச 2 ஷாட்களை பெற்றேன். வாங்க. 3 2 1. நான் அதை அடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு குற்றச்சாட்டு இல்லாத துல்லியத்தன்மை உள்ளது. நண்பர்களே, இந்த விளையாட்டு மோசமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த விளையாட்டில் நான் 2 பந்துகளை கூடைக்குள் போட வேண்டும். அவை கூடைக்கு மேல் போகக்கூடாது. நான் வெல்வேன் என்று நம்புவோம். சரி, நான் 2வது சுற்றுக்கு போகிறேன். இந்த முறை நான் வெல்வேன் என்று நம்புகிறேன். சூழலுக்கேற்ப அவர்கள் வட்டத்திற்கு வெளியே இறங்க வேண்டும். எனக்கு சற்று சந்தேகமாக இருக்கிறது. சரி, வாங்க. 3 2 1 செல். வாங்க வாங்க. ஆம். எஸ்! 1, அது உள்ளே போச்சு. வாங்க. 3வது சுற்று. வாங்க வாங்க நண்பர்களே, நான் இதை செய்ய போகிறேன். வாங்க. நான் இதை பற்றி மிகவும் மோசமாக இருக்கிறேன். நான் உன்னை நம்புகிறேன். பாருங்கள், இது வெற்றி பெற போகிறது. வெறுமனே பார்த்து இருங்கள். வெறுமனே பார்த்து இருங்கள். 3 2 1 அல்லவாக இருக்கலாம். நண்பர்களே, ஆரம்பத்தில் அது சிறிது நல்லது. நான் சில வேகத்தை பெற முயற்சிக்கிறேன். இல்லை. ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஆம், இது சாத்தியம். வாங்க. அல்லது இல்லை.
மிஸ்டர் பீஸ்ட், வாங்க 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 வாங்க, நான் இதை செய்ய முடியும். சரி, அதிர்ஷ்டத்திற்காக வாங்க. எனக்கு கிடைத்த அனைத்து அறிவிலும் இதுவே கடைசி விளையாட்டு. நான் இந்த இரண்டையும் உள்ளே விட வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஈவன்? நான் அதுவாக நல்ல நிலையில் இல்லை என்பது என்னவென்றால், எனக்கு 10 சுற்றுகள் இருந்தன மற்றும் அனைத்தையும் தவறவிட்டேன். அட, எனக்கு கடைசி வாய்ப்பு உள்ளது. நான் உங்களை உதவலாமா? ஆம், முயற்சி செய்யுங்கள். சரி, நீங்கள் முதலில் செல்லுங்கள். பார்த்தீர்களா, அது அவ்வளவு எளிதல்ல. நன்றாக. ஒருவேளை நாம் வேறு எதிலாவது சிறப்பாக இருக்கலாம். அந்த பரிசை வெல்ல நான் உண்மையாகவே விரும்புகிறேன். அடுத்த விளையாட்டுக்கு செல்வோம். மக்களே, எஸ்டிசோசா ஒரு சவால் நிபுணர் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் மற்றும் இந்த பாடநெறி அவருக்காகவே உருவாக்கப்பட்டது. ஆகையால் நான் மற்றும் மரியா இந்த பாடநெறியை மட்டும் ஓட போவதில்லை, நாங்கள் போட்டியிட போகிறோம். சிசபாஸ் சாக்லேட் ஒரு கட்டம். மரியா, நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் எளிதாக உள்ளது. வெற்றியாளர் தோல்வி அடைந்தவரின் தண்டனையை தேர்ந்தெடுக்கும்படி அதை செய்யலாம். சரி, அது ஒரு கடுமையான சவாரியா? சரி, செய்வோம். மக்களே, நான் இங்கு சமநிலை சாதிக்க வேண்டும். இது மிகவும் கடினமாக உள்ளது. அடடா வளைகள். ஓ, நான் பைஹேர வந்துவிட்டேன். Yep. வாங்க வாங்க வாங்க. நல்ல வேலை என் நண்பரே. அடடா மரியா, அது கடினமாக இருந்தது. மற்றும் நண்பர்களே, மரியா சில முறை விழுந்ததால் எங்கள் இடையே ஒரு டை ஆகும் என்று நாம் முடிவு செய்தோம். மேலும் நான் முடிவில் பொத்தானை தவறவிட்டேன். எனவே நாங்கள் இருவரும் தண்டனை சவாரி செய்ய போகிறோம். அப்படி என்றால் எந்த தண்டனையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்? எப்படி கை சவாரி? வாங்க. சரி நண்பர்களே, இங்கே நாங்கள் உள்ளோம். நான் இதை செய்கிறேன் என்று நம்ப முடியவில்லை. அடடா, இது மிகவும் பயமுறுத்துகிறது. நான் சுவாரஸ்யத்தை அனுபவிக்கும் வகையான மனிதன் அல்ல, ஆனால் ஐவான் அவ்வாறே தெரிகிறது. அடடா, அது கடைசி ஒன்றை விட மேலும் பயமுறுத்தியது. மரியா, நான் இதை மேலும் தாங்க முடியவில்லை. வாங்க வாங்க, நாங்கள் இதை பெற்றோம். பூங்காவின் பாதி மீதம் உள்ளது. வாங்க வாங்க. மரியா, நாங்கள் ஜட்ரிபீஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது நேரம் முடிந்துவிடும். அவர் இங்கே இருக்க போவதில்லை, ஆனால் சரி, அவர் இருப்பார். நான் இறுதியாக அவரை கண்டுபிடிப்பேன். அடடா, அது அவர்தான், அது அவர்தான். அடடா, அது அவர் இல்லை. இந்த மனிதனை நான் கேட்க போகிறேன். அவர் அறிவார் என்று நினைக்கிறேன். மிஸ் பீஸ்ட் ஐ நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை. அவர் தெரியவில்லை. அவரை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். நாம் தொடர்ந்தே போகலாம். மிஸ்டர் பீஸ்ட், நீங்கள் என்னை கேட்கிறீர்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அப்படி என்றால் ஐவான் தேடல் எப்படி செல்கிறது? நன்றாக. மிக அதிர்ஷ்டம் இல்லை. நான் மிஸ்டர் பீஸ்ட் ஐ கண்டுபிடிக்கவில்லை. முழுமையான தோல்வி. நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் நான் உண்மையில் ஒரு பீஸ்ட் உடன் ஒரு படம் எடுத்தேன். என்ன? முடியாது. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். நான் வெறும் நகைச்சுவை செய்கிறேன், ஆனால் சவால் இன்னும் முடிவடையவில்லை. யாரேனும் நெற்றிக்கண்ணிற்கு பக்கத்தில் வந்தால் வெற்றி பெறுவார். மற்றும் தோல்வி அடைந்தவர் வெற்றியாளருக்காக ஒரு நினைவு சின்னம் வாங்க வேண்டும். ஆம். வாங்க நண்பர்களே, வருந்தக்கூடியதாக நான் இப்போது ஸ்பீஸ் ஐ சந்திக்கவில்லை, ஆனால் நான் வாய்ப்பை வீணாக்கவில்லை மற்றும் நான் என் விஷயத்தை சவாரி செய்ய விரும்புகிறேன். இந்த பையில் மையத்தை நெற்றிக்கண்ணை தாக்க வேண்டும் மற்றும் நான் 5000 புள்ளிகளை பெறுவேன். எனக்கு அது கிடைக்கும் என்று நம்புகிறேன். வாங்க. 3 2 1. 3 2 1. நன்றாக. இந்த சுற்றையும் வென்றேன் என்று நினைக்கிறேன், ஏனெனில் நான் நெற்றிக்கண்ணிற்கு அருகில் இருந்தேன். இப்போது எனக்கு ஒரு கிடைக்கும். மியர் பீஸ்ட் நினைவு சின்னம். வாங்க போவோம். The Beast கடை. நான் என் பரிசை பெற விரும்புகிறேன். வாங்க. சரி, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? பாருங்கள், அங்கே ஒரு காந்தம் உள்ளது. காந்தம்? வாங்க. இல்லை, அது சலிப்பு.
சில பாட்டில்கள் உள்ளன, சில பொம்மைகள், சில பைகளும் உள்ளன, பொம்மைகளும் உள்ளன. மரியா, பாருங்கள், இது உண்மையிலேயே சரியானது. இது ஒரு கால்பந்து. நான் அதையுடன் விளையாடலாம். நான் இந்த கால்பந்தை வாங்குகிறேன். சரி சரி, இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று நம்புகிறேன் ஈவான். ஆம், நான் தான். வாங்கி போகலாம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மரியா, நன்றி. பரவாயில்லை. குயிஸ், இதை பாருங்கள். இது 100% என் வாழ்நாளில் பார்த்த மிகப்பெரிய மர்ம பெட்டி. இதில் என்ன இருக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். ஒரு நிமிடம். மிஸ் பீஸ்ட் மர்ம பெட்டி. மிஸ்டர் பீஸ்ட் உள்ளே இருக்கிறார். இது ஒரு அடையாளம். ஆமாம். வாங்க போகலாம். நாம் போகலாம். நான் ஒரு படம் எடுக்கலாமா? ஆம். யார் முதலில் போவார்? ஐவன். இவான், நீ முதலில் போ. நான் முதலில் போகிறேன். சரி, நான் மாற்ற வேண்டியிருக்கும். 1 கை. சரி. 3 2 1. போ 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 ஈவான். ஆம் ஆம் ஆம். ஐவான், இல்லை. உனக்கு 15 வினாடிகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. ஈவான், வாங்க. இல்லை இல்லை. 4 3 2 1. இது கிட்டத்தட்ட முடியாத ஒன்று. நீங்கள் இதை மிக விரைவாக செய்ய வேண்டியிருக்கும். ஒரு கையால். குயிஸ், 2வது சுற்றுக்கு போகலாம். வாங்க ஈவான், நான் உன்னை நம்புகிறேன். போ 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 போ. நீங்கள் மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். வாங்க வாங்க. ஓ, நான் குழப்பமாக இருக்கிறேன். நான் பதற்றமாக ஆரம்பிக்கிறேன். 3 2 1. நான் உண்மையில் மிகவும் நெருக்கமாக இருந்தேன். வாங்க மரியா. வாங்க. 15 வினாடிகள் மீதம் இருக்கின்றன. சிவப்பு பந்துகள், சிவப்பு பந்துகள். 10 வினாடிகள். சாய் 6. வாங்க, நீ செய்ய முடியும். வாங்க. 3 2 1. வாங்க. கவனம் கவனம் கவனம். நீங்கள் இதை பெற்றீர்கள். நீங்கள் இதை பெற்றீர்கள். ஆம் ஆம் ஆம். சரி, வாங்க வாங்க. 30 வினாடிகள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. ஈவான், போ 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 போ. இல்லை இல்லை, நான் மீண்டும் குழப்பமாக இருக்கிறேன். 3 2 1. ஆம். நமக்கு ஒரு வெற்றி பெற்றவர் கிடைத்தார். இப்போது நாங்கள் இருவரும் அதை செய்தோம். சில பயிற்சி இருந்தாலே எல்லாம் இல்லாமல் வந்துடும் நண்பர்களே. ஓ, இது என்ன? இது என்ன? ஐவான், நான் நினைக்கிறேன் நீ முதலில் செல்ல வேண்டும். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி நண்பர்களே, அப்படின்னா விளையாட்டின் விதிகள் என்னவென்றால், நான் 8 வினாடிகளில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பாதை இருக்கும். நான் இங்கிருந்து அங்கே வரைக்கும் பயணம் வருவேன். நான் பாதையை வெற்றிகரமாக முடித்தால் நான் 1000 புள்ளிகளை பெற்று விளையாட்டில் வெற்றி பெறலாம். வாங்க ஈவான், நீங்கள் இதை செய்ய முடியும். அல்ட்ரா நினைவு. டெலிகினிசிஸ் போகலாம். வாங்க ஈவான். இல்லை. நீங்கள் தோற்றீர்கள். ஓ, இது இங்கே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம், நான் மீண்டும் செய்வேன். நான் அதை மீண்டும் செய்வேன். வா ஐவான், நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறீர்கள். வாங்க வாங்க. ஆம் ஆம் ஆம், நான் போகலாம். அது 1000 புள்ளிகள். சரி மரியா, உங்கள் முறை. நீங்கள் இப்போது போக விரும்புகிறீர்களா? சரி. உனக்கு 8 வினாடிகள் மட்டுமே உள்ளன. போ. சரி. 1 2 3 4 5. போ 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 போ. இது ஒரு கால்பந்து. நான் அதையுடன் விளையாட முடியும். ஓ இல்லை மரியா. ஓ இல்லை. வாங்க. சரி, எனக்கு இன்னொரு முயற்சி இருக்கிறது. 2வது முயற்சி. 2வது முயற்சி. உங்கள் நினைவாற்றலை செயல்படுத்துங்கள். 1 2 3. நான் நினைக்கிறேன் இதுதான். சரி. 5 6. இல்லை. சரி, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது. வாங்க வாங்க. அதை கற்பனை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஓ, இது கடினம். சரி. உங்களிடம் இருக்கிறதா? நான் தெரியாது. நான் நினைக்கிறேன் இங்கே. ஆம். அமைதியாக இரு. அமைதியா இரு. ஆம். ஆம், போகலாம். நான் வெற்றி பெற்றேன். ஹைஸ் ஃபைவர். நாங்கள் இந்த சவாலில் அதிரடியாக வெற்றி பெற்றோம். ஆம். அது உண்மையில் ஒரு விதமான மகிழ்ச்சி. ஆம், ஆனால் நான் தோற்றேன். ஓ, அது எனது கருத்தை நினைவுபடுத்துகிறது. இந்த சவாலில் தோற்றவரின் போர்டிங் பாஸ் 2ஆக கிழிக்கப்படுகிறது. அப்புறம் அவர்கள் தனியாக வீடு செல்ல வேண்டியிருக்கும் என்பதை சொல்ல மறந்துவிட்டேன். நீ ஏன் எனக்கு சொல்லவில்லை? ஏன் எனக்கு சொல்லவில்லை? நான் ஒரு நண்பரை பெற்றிருப்பேன். நான் இப்போது எப்படி திரும்ப செல்வது? நீங்கள் நீந்த முடியும். என்ன? இது மிகவும் அநியாயம். மரியா, அமைதியாக இரு. அது ஒரு தந்திரம் மற்றும். நீ ட்ரை நகைச்சுவையாய் இருக்கிறாய். 5 4 3 2 1. இந்த நாள் கடினமானது. இந்த 24 மணி நேரத்தில் நாம் முடிந்த அனைத்தையும் செய்தோம். ஆனால் மரியா, நாங்கள் சுபீஸ்ட் ஆய் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஆம், அது உண்மையில் மிகவும் சோகம். காத்திரு 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 காத்திரு. மரியா, அது யார்? அது யார்? இது யார்? இது மிஸ்டர் பீஸ்ட் இருக்கலாம். இது மிஸ்டர் பீஸ்ட் இல்லை, ஆனால் அது யாராவது ஒருவர். இது நீயா ஐவான்? சரி, அது சார்ந்து உள்ளது. இது பற்றி என்ன? நான் ஏதாவது தவறு செய்திருந்தால்? இல்லை, அது நான் அல்ல. குயிஸ், இது பற்றி ஏதோ தவறாக இருக்கிறது. உங்களுக்கு மிஸ்டர் பீஸ்ட் இல் இருந்து ஒரு சிறப்பு விநியோகம் வந்துள்ளது. மிஸ்டர் பீஸ்ட், ஓஹோ, இது கொஞ்சம் பாரமாக உள்ளது. இது என்ன? இது என்ன? ஒரு அந்நியர் எனக்கு ஒரு பெட்டி கொடுத்தார். ஐவான், அதை திற, அதை திற. அமைதியாக இரு, அமைதியாக இரு. குயிஸ், மிஸ்டர் பீஸ்டில் இருந்து ஒரு கடிதம் உள்ளது. ஐவா மற்றும் மாரியா, நீங்கள் இந்த சவாலில் கௌரவமாக வெற்றி பெற்றீர்கள். நான் அவசரமாக கிளம்ப வேண்டியிருந்தது, ஆனால் உங்களுக்காக ஒரு சிறப்பு பரிசு வைக்கப்பட்டுள்ளது. என்ன? மிஸ்டர் பீஸ்ட் இன் ப்ளே பட்டன். குயிஸ், நர்பீஸ்ட் உண்மையில் எங்களுக்காக அவரது விளையாட்டு பொத்தான் கொடுத்து விட்டார் என்பதற்கு நான் நம்ப முடியவில்லை. இது நம்ப முடியாதது. நாம் உண்மையில் அவரை பூங்காவில் பார்க்கவில்லை, ஆனால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் அல்லவா? ஆம், நாங்கள் எல்லா சவால்களையும் முடித்ததால் நிச்சயமாக அதை நினைக்கிறேன். ஆம்.